உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இந்த தானியத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. என்னோட குழந்தைக்காக ரொம்ப தூரத்துல இருந்து இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடறதுக்கு உணவு என்ன எடுத்துட்டு வருவேன்னு என்னோட குழந்தை அங்க காத்துட்டு இருப்பான். இது பால் மீனும் உன்னோட குழந்தை ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னா ஆறு நிறைய தண்ணி போகுது, அதை எடுத்துட்டு போய் கொடு, அவனுக்கு பசி அறிடும். இந்த தானியத்தை நான் என்னோட பையன் ஜக்குக்காக கொண்டுட்டு போறேன். கௌரி அக்கா, தயவு செஞ்சு அதுல இருந்து ஒரே ஒரு கொத்து தானியத்தையாச்சும் கொடுங்க. என்னோட குழந்தை ரொம்பவே பசியில துடிச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி மீனு சொல்லிட்டு இருக்கும் போதே வேக வேகமா கோரி மீனு எடுத்துட்டு வந்த தானியத்தை எடுத்துட்டு அவ கூட்ட நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். கோரி பண்ணதை நினைச்சு மீனு தேமி அழ ஆரம்பிச்சான். எப்படியாச்சும் தான் குழந்தைக்கு உணவு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி மீனு காட்டோட அந்த பக்கமா பறக்க ஆரம்பிச்சான். ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறமா மீனுவோட கண்ணுல ஒரு சுவையான பழங்கள் நிறைஞ்ச மரம் பட்டுச்சு. அட, இது மாமரமாச்சு. இந்த பழம் என்னோட பொண்ணுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுல இருந்து ஒண்ணு எடுத்துட்டு போய் நம்ம குழந்தைக்கு கொடுக்கலாம். மீனும் மாம்பழத்தோட பறக்க ஆரம்பிச்சான். ரொம்ப தூரம் பறந்து வந்ததால கொஞ்ச நேரம் இலைப்பாடுறதுக்காக ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தான். காலு அண்ணா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இது என்னோட குழந்தைக்காக நான் எடுத்துட்டு போறேன். இப்பதான் கௌரி அக்கா நான் எடுத்துட்டு வந்து தானியங்களை பிடுங்கிட்டு போனாங்க. கோரி ரொம்ப சரியாதான் பண்ணிருக்கா. உனக்கெல்லாம் தானியம் மட்டும் இல்ல, இந்த பழத்தை சாப்பிடக்கூட தகுதி இல்ல. சாதாரண சிட்டுக்குருவிக்கு எதுக்கு இவ்வளவு சுவையான பழம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா மீனு பக்கத்துல போன காலு மீனுவ அந்த உயரமான மரக்கிளையில இருந்து கீழே தள்ளனான். பாவம், மீனு கீழே விழுந்ததுல அவளுக்கு தலையில பலமா அடிபட்டுருச்சு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு காலுக்காகம் அந்த மாம்பழத்தை தூக்கிட்டு வேகமா பறக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த காகங்கள் ரொம்பவே மோசமானவங்க, என்னோட பழத்தையும் தானியத்தையும் பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்னு யோசிச்ச மீனு தன் குழந்தைக்கு உணவு தேடி மனிதர்கள் வாழ்ற இடத்தை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு குப்பை கிடங்க பார்த்தா. அதுல எதுனா உணவு கிடைக்குன்னு அங்க போன மீனுவுக்கு, இது பாக்குறதுக்கு கடிகாரம் மாதிரி இருக்கு. இத பார்த்தா நம்மளோட குழந்தை ரொம்பவே சந்தோஷப்படுவான். எப்படியாச்சும் இந்த கடிகாரத்தை நாம எடுத்துட்டு போகணும். உணவு கூட நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிகாரத்தை தூக்கிட்டு தன்னோட கூட்ட நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அவ நினைச்ச மாதிரியே அந்த கடிகாரத்தை பார்த்த அவளோட பொண்ணு லக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. எனக்கு தெரியும் லக்கி, உனக்கு கடிகாரம்னா ரொம்பவே பிடிக்குங்க. அதனாலதான் உணவு தேடி போனா இதை பார்த்ததும் இதை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீட்டோட சுவத்துல அந்த கடிகாரத்தை மாட்டி வச்சா. இரவு உணவை சாப்பிட்டுட்டு பறவைங்க 2 பேரும் தூங்குறதுக்கு தயாரானாங்க. ஆனா லக்கி மட்டும் அந்த கடிகாரத்தை பத்தியே பேசிட்டு இருந்தா. சரியா இரவு 12 மணி ஆனதும் அந்த கடிகாரத்துல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். அப்படின்னு அந்த கடிகாரம் பேசிச்சு. எனக்கு சுவையான பழங்கள் வேணும் கடிகாரமே, உன்னால தர முடியுமா அப்படின்னு கேட்டா. லக்கி கேட்ட அடுத்த நொடியே கடிகாரத்துல இருந்து நிறைய பழங்கள் கீழே வந்து விழுந்தது. ஒரு கூட நிறைய பழங்களை அந்த கடிகாரம் கொடுத்துச்சு. பறவைங்க 2 பேரும் ஆச்சரியத்தோட அந்த பழங்களை சுவைச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் ஒரு கூட நிறைய பழங்களை எடுத்துட்டு லூசி வீட்டுக்கு போனா. உனக்கு ஏது இவ்வளவு சுவையான பழங்கள்? உன்னோட வீட்டுக்கு விருந்தாளிகள் யாருனாச்சும் வந்திருக்காங்களா? இல்ல இவ்வளவு பழங்களும் நம்ம காட்டுல எங்கிருந்து உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி லூசி கேட்டா. நேற்று மனிதர்கள் வாழ்ற இடத்துக்கு நான் போனேன். அங்கதான் எனக்கு ஒரு மந்திர கடிகாரம் கிடைச்சிச்சு. அந்த கடிகாரம் நம்ம என்ன கேட்டாலும் அது உடனே கொடுக்கும். அந்த கடிகாரம் தான் எனக்கு இவ்வளவு சுவையான பழங்களை கொடுத்துச்சு. அதான் உங்களுக்கும் இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படி சொன்ன மீனு அங்க இருந்து கிளம்பி இன்னொரு கூட நிறைய பழங்களை எடுத்துட்டு மிட்டுவோட வீட்டுக்கு போயிட்டு மிட்டுக்கும் அதை கொடுத்து சந்தோஷப்பட்டா. எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்த கோரிக்காக நேரா லூசி வீட்டுக்கு போய் அந்த பழங்களை பத்தின கதைய லூசி கிட்ட கேட்டுச்சு. உடனே லூசி மீனு சொன்ன அத்தனை விஷயத்தையும் கோரி கிட்ட சொன்னா. பாலுஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த மீனுவுக்கு ஏதோ மந்திர கடிகாரம் கிடைச்சிருக்கா. அது அத ஆசைப்பட்டு என்ன கேட்டாலும் அது உடனே கொடுக்குதான். என்ன கோரி சொல்ற? மீனு கிட்ட மந்திர கடிகாரமா? அது மட்டும் உண்மையா இருந்தா அந்த மந்திர கடிகாரம் இனிமேல் இருக்க வேண்டிய இடம் மீனு வீடு இல்ல, நம்மளோட வீடுதான்.
அத எப்படியாச்சும் நாம திருடிட வேண்டியதுதான். மறுநாள் ராத்திரி சரியா 12 மணி வந்துச்சு. திரும்பவும் கடிகாரத்துல இருந்து பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. உடனே அந்த கடிகாரம் பறவைங்க ஆசைப்பட்டு கேட்ட எல்லா உணவுப் பொருட்களையும் கொடுத்துச்சு. இது எல்லாத்தையும் மறந்திருந்து பார்த்த காகங்கள் 2 பேரும் அந்த மந்திர கடிகாரத்தை எப்படியாச்சும் எடுத்துடணும்னு திட்டம் தீட்டினாங்க. குருவிங்க வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து காலு மீனு வீட்டுக்குள்ள வந்து அந்த மந்திர கடிகாரத்தை எடுத்துட்டு தன்னோட கூட்டுக்கு போயிட்டான். ஒரு எனக்கு சுவையான மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. இன்னைக்கு நாம மட்டன் பிரியாணியே கேட்கலாம். சரியான தீனி பண்டாரமா இருக்காதீங்க காலேஜி. கடிகாரம் என்ன வேணும்னு கேட்டுச்சுன்னா எனக்கு தங்க வைர நகைகளை வேணும்னு கேட்கலாம். அப்படின்னு காகங்கள் பேரசையில பேசிட்டு இருந்தாங்க. பாவம் மீனுவோ லக்கியும் மந்திர கடிகாரம் காணாம போனதை நினைச்சு ரொம்பவே கவலையோட இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி சரியா 12 மணியும் ஆணுச்சு. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். கடிகாரத்துல இருந்து பயங்கர சத்தமும் கேட்டுச்சு. காகங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பயங்காம கேளுங்க அப்படின்னு கடிகாரம் சொன்னதும் உடனே கௌரி, இங்க பாரு கடிகாரமே, எங்களுக்கு சாப்பிடலாம் எதுவும் வேணாம், எங்க வீடு மொத்தமும் தங்கத்தால நிரம்பி வழியணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. தங்கத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த காகங்களுக்கு கடிகாரத்துல இருந்து பெரிய விஷமுள்ள பாம்புகள் வரிசையா வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இத பார்த்த காகங்கள் 2 பேரும் பயந்து போய் வேக வேகமா கூட்டுல இருந்து அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. பயத்துல காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி காட்டோட நடுப்பகுதிக்கு போய் கத்த ஆரம்பிச்சாங்க. காகங்களோட குரலை கேட்டு உதவி செய்யறதுக்காக மீனுக்குருவி அந்த இடத்துக்கு வந்தா. கட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாத காகங்கள் அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் மீனு கிட்ட சொன்னாங்க. மீனு, தெரியாம உன்னோட கடிகாரத்தை நாங்க திருடிட்டோம். தயவு செஞ்சு அந்த கடிகாரத்தை நீயே எடுத்துட்டு போ. மகங்களா, உங்களுக்கு இப்ப வச்சம் புரியுதா? உங்களோட பேராசையாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டது எல்லாமே நடக்குது. இனிமேலாவது திருந்தி வாழ்ற வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனு அந்த மந்திர கடிகாரத்தை எடுத்துட்டு அவ கூட்ட நோக்கி பறந்து போனா. மீனு போறத பார்த்து காகங்கள் 2 பேரும் ஏமாந்து தலை குமிஞ்சு நின்னாங்க. ஒரு அழகான காலை பொழுதுல 3 பறவை நண்பர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் என்ன சாப்பிட போறேன்னு தெரியுமா? நேத்து நம்ம அந்த மனிதர்கள் சாப்பிடுற ஒரு புது விதமான பீஸாவை பார்த்தோம்ல, அதுதான் இன்னைக்கு நான் சாப்பிட போறேன். என்னோட அப்பா அதை எப்படியாச்சும் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அக்கு, அந்த பீஸா பாக்குறதுக்கு ரொம்பவே வண்ணமயமா இருக்கும். அப்படின்னா அதோட சுவையும் ரொம்பவே நல்லா இருக்கும் போல. எனக்கு கேட்டதுமே சாப்பிடணும் போல இருக்கு ஜக்கு. அக்கி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீங்க 2 பேரும் உடனே என் வீட்டுக்கு வாங்க. நான் உங்களுக்கும் அந்த பீஸால ஒரு துண்டை தரேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜக்கு அந்த 2 பேரையும் கூப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். அம்மா, சீக்கிரமா போய் அப்பா வாங்கிட்டு வந்த பீஸாவை எடுத்துட்டு வா. அது நான் என் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி சாப்பிட போறேன். ஜக்கு, அப்பா அந்த பீஸாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ என்னடான்னா இந்த 7 சிட்டுக்குருவிங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்றியே. முதல்ல பீஸாவை யாரு சாப்பிடணும்னு தெரியுமா? நம்மள மாதிரி பணக்கார பறவைங்க தான் சாப்பிடணும். ஏய் குருவிங்களா, அவன் தான் கூப்பிடுறானா? உங்களுக்கு அறிவு எங்க போனுச்சு? உடனே வந்துட வேண்டியது. இதெல்லாம் கேட்ட குழந்தைங்க ரொம்பவே மனசு வருத்தத்தோட அவங்க வீட்டை விட்டு வெளியில போனாங்க. பிறகு ஜக்கு கிட்ட பீஸாவை கொடுத்த கோரி ஜக்குவோட மனசுல விஷத்தை விதைக்க ஆரம்பிச்சான். பாவம் குழந்தைங்க அங்க இருந்து அழுதுகிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இது கேட்ட மீனுவும் ரொம்பவே வருத்தப்பட்டா. இங்க பாருங்க தங்கங்களா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அம்மா இன்னும் ஒரு வாரத்துல எப்படியாச்சும் வீட்டு வேலை பார்த்து உங்களுக்கு அந்த பீஸாவை வாங்கி தரேன், சரியா? இதை நினைச்செல்லாம் நீங்க அழக்கூடாது. உங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி மீனுவும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சா. பாவம் குழந்தைங்க அவங்களும் அழுதாங்க. பிறகு குழந்தைங்க 2 பேரும் மனிதர்கள் வாழ்ற குடியிருப்புக்கு போனாங்க. அங்க இருந்த ஒரு கிணத்து பக்கத்துல தண்ணி குடிக்கலான்னு போனப்போ வித்தியாசமா ஒரு புத்தகம் கிடக்கிறத லக்கி பார்த்தா. இந்த மாதிரி ஸ்டோரிஸை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். இங்க பாரு, இந்த புத்தகம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. இந்த புத்தகத்தை பார்த்தா பழங்க
காலத்து புத்தகம் மாதிரி இருக்கு. கண்டிப்பா நல்ல நல்ல கதைகள் எல்லாம் இருக்கும். வா இப்பவே திறந்து இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். லக்கி, நாம வீட்ல இருந்து கிளம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்நேரத்துக்கு நம்மள காணணும் அம்மா பதட்டப்பட்டு காடு முழுக்க தேடிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம வீட்டுக்கு போலாம். இந்த புத்தகத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அப்புறமா படிச்சுக்கலாம், சரியா? பிறகு குழந்தைங்க 2 பேரும் புத்தகத்தை எடுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனுக்குருவி பகல் எல்லாம் வேலை செஞ்ச களைப்புல அசந்து படுத்துட்டு இருந்தா. லக்கி, இந்த மாம்பழம் மட்டும் உண்மையானதா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு குக்கு சொன்னா. உடனே அந்த மாம்பழம் உண்மையான மாம்பழமா மாறுனுச்சு. அட, என்ன இது அதிசயம்! புத்தகத்துல இருந்த ஓவியம் இப்படி உண்மையான மாம்பழமா மாறிடுச்சு. அப்படின்னு குக்கு சொன்னா. இதை கேட்டு மீனு எழுந்து பார்த்தா. இந்த புத்தகத்துல இருந்து உண்மையான மாம்பழம் கிடைச்சிருக்கு. குழந்தைங்களா, என்னால இதை நம்பவே முடியல. கண்டிப்பா இது ஒரு மாயாஜால புத்தகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அந்த மாம்பழத்தை சாப்பிட சொன்னா. குழந்தைங்களும் ருசிச்சு சாப்பிட்டாங்க. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் குழந்தைங்க எப்பயும் விளையாடுற அந்த மரத்துக்கு போனாங்க. அக்கு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க கிட்ட ஒரு மந்திர புத்தகம் இருக்கு. அது நாங்க என்ன கேட்டாலும் உடனே தந்துரும். ஏய் லக்கி, சும்மா பொய்யெல்லாம் சொல்லாத. எந்த காலத்துல இருக்கு நீ? மாயா ஜல புத்தகமாவது ஒண்ணாவது. என்கிட்ட நீங்க 2 பேரும் நல்லா பொய் சொல்றீங்க. நான் பீஸா கொடுக்கலன்னு என்ன நீங்க முட்டாளாக்க முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட அங்க இருந்து ஜக்கு பறந்து தன்னோட வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போன ஜக்கு ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தா. அக்கு, என்னாச்சு உனக்கு? இதுக்காக இப்படி அழற? அம்மா, எனக்கு ஒரு மந்திர புத்தகம் வேணும். அந்த புத்தகம் அந்த குருவிங்க கிட்ட இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க நாம தான் பணக்கார பறவைங்க, நம்ம கிட்ட தான் எல்லாமும் இருக்கும்னு. அக்கு, என்ன சொல்ற நீ? மந்திர புத்தகமா? ஐயோ, அந்த குழந்தைங்க 2 பேரும் உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்கப்பா. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஜக்கு சொல்ற மாதிரி இந்த மாயா ஜலத்தை பத்தி எல்லாம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். எதுக்கும் நீ ஒரு தடவை போய் மீனு வீட்டுல பாத்துட்டு வா. சரி காலேஜி, நான் இப்பவே போய் பாத்துட்டு வரேன். ஏன்னா அந்த மீனுவோட குழந்தைங்க போய் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பிறகு ஜக்குவும் கௌரியும் மீனு வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. மந்திர புத்தகமே, உடனே இந்த ஓவியத்தை ஒரு உண்மையான பீட்சாவா மாத்தி கொடு அப்படின்னு லக்கி சொன்னதும் உடனே அந்த ஓவியம் ஒரு உண்மையான பீட்சாவா மாறினுச்சு. உடனே குழந்தைங்க அந்த பீட்சாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இது எல்லாத்தையும் வீட்டோட கதவுக்கு பின்னால இருந்து கோரியும் ஜக்குவும் பார்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியத்தோட அங்கிருந்து வீட்டுக்கு வந்த கோரி அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் காலு கிட்ட சொன்னா. இதை கேட்ட காலுவும் ரொம்பவே அதிர்ச்சியானா. சக்கு, எதுக்காக இப்ப நீ அழற? அம்மா, எப்பயுமே அந்த 7 சிட்டுக்குருவிங்க என்கிட்ட இருக்கிற பொருளை பார்த்துதான் ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த தடவை என்கிட்ட இல்லாத ஒண்ணு அந்த குருவிங்க கிட்ட இருக்கு. இங்க பாரு தங்கம், இத நினைச்செல்லாம் நீ வருத்தப்படக்கூடாது, சரியா? அம்மா மேல நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா நாளைக்கு இந்த நேரம் உன் கையில அந்த புத்தகம் இருக்கும். ஓரி, நம்ம பையனுக்கு மட்டும் இல்ல, நம்மளுக்கும் அந்த புத்தகத்தோட தேவை நிறைய இருக்கு. எப்பயும் போல உன்னோட மாஸ்டர் மைண்ட பயன்படுத்தி நீதான் ஒரு நல்ல யோசனை சொல்லணும். அந்த யோசனையை வச்சு நம்ம மீனு வீட்டுல இருந்து திருடிடலாம், சரியா? காலேஜி, நீங்க கவலைய விடுங்க. என்கிட்ட ஒரு அருமையான யோசனை இருக்கு. அதுபடி செய்யலாம். மறுநாள் காலையில கௌரி நினைச்ச மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி மீனுவை அவ வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிட்டு அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட காலு அவ வீட்டுக்குள்ள போயிட்டு அலமாரியில இருந்த மந்திர புத்தகத்தை எடுத்துட்டு வந்தான். காலேஜி, ரொம்பவே சாமர்த்தியமா இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே நீங்க இந்த புத்தகத்துக்கிட்ட கேளுங்க. அதுக்கப்புறமா எனக்கு தேவையானதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா. இது கேட்ட காலு, இல்ல கௌரி, எனக்கு எப்பயுமே நீதான் முதல்ல. அதனால உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேளு, அப்புறமா நான் கேட்டுக்கிறேன். சரி கௌரி, அந்த மீனு புத்தகத்தை காணும்னு நம்ம வீட்டுக்கு எதுவும் தேடிட்டு வந்துட போகுது. வேக வேகமா நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த புத்தகத்தை மறைச்சு வச்சிடலாம். பிறகு மனசுல வளையல நினைச்சுக்கிட்டே அந்த புத்தகத்தை திறந்த கோரி அதுல இருக்கிற ஓவியத்துல இருந்து தங்க வளையலா மாற சொல்லி கேட்டா. வளையல் வரும்னு பேராசையோட காத்துட்டு இருந்த காகங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கிற மாதிரி அந்த புத்தகத்தின் நடுவுல இருந்து கொடிய விஷமுள்ள ஒரு கருநாகம் வெளியில வந்தது.
கருநாகத்தை பார்த்து பயந்து போன காகங்கள் வேக வேகமா அவங்க கூட்டுல இருந்து அலறி அடிச்சுட்டு வெளியே வந்தாங்க. வெளியில வந்தவங்க மலையை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடியே பறந்து வந்த அந்த மந்திர புத்தகம் நேரா மீனுவோட வீட்டுல போய் அவங்களோட கூட்டுக்கு நடுவுல விழுந்தது. மந்திர புத்தகம் திரும்ப கிடைச்சதை நினைச்சு குழந்தைங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க.